தற்போது சேதுராமன் திருவாரூரிலிருந்து தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். திரு சேதுராமன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். நான் திருவாரூர் மாவட்ட விவசாய நல சங்க தலைவர். தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிரதமர் மோடி செஞ்சது ஒரு அருமையான திட்டம், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஹலோ, தொடர்ந்து பேசலாம். நீங்க வரவேற்கிறீங்க, இந்த திட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட சந்தேகம் ஏதாவது இருக்கா? விவசாயிகள் சம்பந்தமா? ஹலோ, இல்ல, இந்த திட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? இருக்குங்க. அதாவது இப்ப என்ன பண்றாங்கன்னா, கோஆபரேட்டிவ்ல இருந்து எங்களுக்கு வந்து கூட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கில இருந்து பணம் கொடுத்தாகணும் அந்தந்த விவசாயிகளுக்கு. விவசாயம் பண்ற கடுமையான சூழ்நிலை காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். பேசலாம், நீங்க வந்து இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. அந்த பணத்தை வந்து 10,000ங்கிற மாதிரி தனிநபருக்கு ஒரு 10,000 கொடுக்குறோம் பாருங்க. பேங்க்ல வந்து 10,000 தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, சென்ட்ரல் பேங்க்ல ரிசர்வ் பேங்கோடைய அறிவுரைப்படி ஒவ்வொரு பிஎஸ்சிபிக்கும் 10,000 தாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு விவசாயிகளுக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர், 1,45,000 ஏக்கர் எங்களுக்கு சாகுபடி பண்ண தேவைப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன செய்ய போறாங்க, எப்படி இந்த பணப்பட்டுவாடா எங்களுக்கு ஆக போகுது? பணம் வாங்க வேணாம்னு வேணா சொல்லலாம் அவங்க, அதாவது பிளாக் மணி வரும் உள்ளார அப்படிங்கிறது வேணா பணம் வாங்க வேணாம்னு சொல்லலாம். ஆனா விவசாயிகள் கடனை வந்து தற்போதைக்கு எக்காரணம் கொண்டு அதை நிப்பாட்டக்கூடாது. சரி, நம்ம விளக்கம். பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை, 1 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ள விவசாயிகள்லாம் எங்களால வணிக வங்கியில போய் அணுக முடியாது. அப்ப இருக்கிற பட்சத்துல நீங்க உடனடியா ரிசர்வ் பேங்க் ஒரு அறிவித்த இது நாங்க எங்களுடைய விவசாயிகள் சங்க சார்பாக ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். விளக்கம் பெறலாம், உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் பெறலாம்.